sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லைத்தீவிலிருந்து ஷர் மிலன். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், எவரும் அறியாத செஸ் ட்ரிக்ஸ்கள் என்ற ஹெடிங்குகளை உங்களுக்காக 4 விதமான மிகவும் வித்தியாசமான புதிய செஸ் ட்ரிக்ஸ்களை வழங்கியிருக்கின்றேன். இதை நீங்கள் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை அதிகரித்துக் கொள்ளலாம். அத்துடன் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதனை விட நான் பல வீடியோக்களை போட்டுள்ளேன், அதை பிளேலிஸ்ட்டில் நீங்கள் சென்று பார்க்கலாம். அத்துடன் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விசை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன். இதை முடிந்தால் செய்யுங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். ஆம், இப்போது நாங்கள் உடனடியாக முதலாவது ஒரு சின்ன ரிக்குக்கு போகலாம். வாருங்கள். இது இத்தாலியன் கேமில் இருக்கின்ற இந்த ரிக்கை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது நகர்வு வந்து E4 கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங், E5 கிங்ஸ் ஃபோன் கேம், நைட் F3 கிங்ஸ் நைட் ஓப்பனிங், நைட் C6. அடுத்த நகர்வு வந்து பிஷப் C4, இது வந்து இட்டாலியன் கேம். அடுத்த பிஷப் C5, ஓகே. அடுத்தது காஸ்லிங் ஒயிட், அடுத்தது நைட் F6. இந்த சூழ்நிலையில் அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். D4க்கு ஒயிட் சிப்பாய் இங்கே நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது போக் செய்கின்றது சிப்பாய் மற்றும் பிஷப்பினை. ஓகே, அடுத்த பிஷப் கிராஸ் D4. ஓகே, இதன் ஊடாக இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் கிராஸ் D4, நைட் கிராஸ் D4. ஓகே, பிஷப் G5 கொண்டு வைக்கப்படுகிறது. இங்கே வைப்பதன் ஊடாக இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த பிஷப்பானது இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது இந்த லைனிலே. ஓகே, பிஷப் G5க்கு நகர்த்தப்பட்டதன் பிற்பாடு H6க்கு இங்கே சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இங்கே தள்ள பிஷப்பானது பின்னோக்கி தள்ளப்படுகின்றது. இங்கே அடுத்ததாக G5 சிப்பாய் மீண்டும் இங்கே இறக்க வைக்கின்றது பிஷப்பினை. இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், இப்பொழுது ஒயிட் ஒரு மூவை மேல் ஒரு தந்திரோபாயமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது. F4க்கு இங்கே சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இங்கே தள்ள இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், சிப்பாயினால் பிஷப் கட் பண்ண இப்பொழுது சிப்பாய் மற்ற சிப்பாயை கட் பண்ணுகின்றது. இப்பொழுது இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள், ஒரு ரிக் ஒன்று காணப்படுறது. என்னென்றால், இந்த நைட்டை தூக்க முடியாது. தூக்கினால் இந்த சங்கடமான நிலைக்கு தள்ளப்படும் விளக்கினுடைய காய்கள். இப்போது குயிலை வெட்ட போகின்றது. அதில் இதையும் காப்பாற்றணும். ஆனால் இப்பொழுது காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலே விளக்கினுடைய காய்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக இந்த நைட்டை நாங்கள் நகர்த்துவோம். நைட்டை நகர்த்த வேண்டாம், D5க்கு சிப்பாயை தள்ளுவோம். இது வந்து இதை வெட்டு கொண்டு வைப்போம். ஓகே, இப்போ நைட் கிராஸ் D5. இப்பொழுது பியூட்டிஃபுல் பிஷப் நைட் ஆனது கட் பண்ணப்படுகின்றது. டோட்டலி இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஒரு வெற்றான பொசிஷனிலே நிற்கின்றது. ஓகே, இது நேரம் சின்ன ரிக். இதை காத்ததுக்காய் நன்றி. அடுத்த இரண்டாவது செஸ் ரிக்ஸுக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ஒரு சின்ன செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். இதுவும் இத்தாலியன் கேம் எல்லாம் இருக்கின்றது. இதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4, E5, நைட் F3, நைட் C6, பிஷப் C4, பிஷப் C5, காசிலிங், நைட் F6, D4, பிஷப் கிராஸ் D4. இதெல்லாம் ஆரம்ப மூக்களை பார்த்தது தான். இதை கவனமாக பாருங்கள். அந்த வேரியேஷனுக்கு இப்பொழுது போகும் வரை பார்க்கலாம். ஓகே, இப்போ நைட் வெட்டுகின்றது. நைட் வெட்ட அடுத்து நைட் கட் பண்ணுகின்றது. நைட் கட் பண்ண அடுத்தது நைட் கிராஸ் D4. ஓகே, பிஷப் G5. ஓகே, H6. ஓகே, பின்னோக்கி தள்ளப்படுகிறது. இப்பொழுது மீண்டும் சிப்பாய் முன்னோக்கி தள்ள, இப்பொழுது இந்த சிப்பாய் இங்கே தள்ளப்படுகிறது. இப்பொழுது என்ன பார்க்க போகிறோம் என்றால், இப்போ அடுத்த வேரியேஷனை கவனமாக பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் பார்த்தது அந்த வேரியேஷன் எதென்றால், இந்த சிப்பாயினால் இதை வெட்ட பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் இந்த சிப்பாயினால் இதை வெட்ட என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது E கிராஸ் F4, மன்னிக்க வேண்டும், E கிராஸ் F4. ஓகே, அடுத்த குயின் கிராஸ் D4. ஓகே, பூம் 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 பூம். இப்பொழுது பாருங்கள் ஆட்டத்தை. அடுத்தது G கிராஸ் H4, பிஷப் வெட்டப்படுகிறது. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தால் இப்பொழுது அடுத்த ரூ கிராஸ் F4. டோட்டலி இந்த ஆட்டத்திலே ஒயிட் வின் பண்ண போகின்றது. அது எவ்வாறு என்றால், இந்த நைட்டை தூக்க முடியாது, எதுவுமே செய்து கொள்ள முடியாது விளக்கினால். இப்போ ஒயிட்டை C6க்கு தான் நகர்த்த முடியும்.
இதை இங்கே தான் நகர்த்த முடியும். நகர்த்த இப்போ ரூக் கிராஸ் f6. ஓகே, இது விளங்கி இருக்குமென்னு நினைக்கின்றேன். அடுத்த 3வது ரிக்குக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக 3வது ஒரு செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து e4, அடுத்தது e5, knight f3, knight c6, bishop c4, bishop c5, castling, knight f6, d4, bishop cross d4. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். knight cross d4. அடுத்த black knight white knight கட் பண்ண 10க்கு பிஷப் கொண்ட g5 வைக்க. இப்போது h6 சிப்பாய் தள்ளப்பட முன்னோக்கி. இப்போது பேக்குக்கு போகின்றது பிஷப். அடுத்த இந்த சிப்பாய் இங்கே தள்ள. இப்போது பியூட்டிஃபுல் மூவ் வந்து f4க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், கவனமாக பாருங்கள். இந்த சிப்பாயினால் இதை வெட்டலாம் பிஷப்பினை, இந்த சிப்பாயினால் இந்த சிப்பாயை வெட்டலாம், அதில் இந்த சிப்பாயை வெட்டலாம், இந்த நைட்டால் இதை வெட்டலாம். ஓகே, இப்பொழுது என்ன நடக்க போகிறது என்றால் அதை கவனமாக பாருங்கள். இந்த நைட் வந்து சிப்பாயை வெட்டுவதால் ஏற்படும் விளைவுகளை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நைட் கிராஸ் e4. இந்த சூழ்நிலையிலே அடுத்த நகர்வு ஒரு பெற்றான மூவை மேற்கொண்டது ஒயிட் f cross e5. இப்பொழுது இங்கே இலக்கு வைக்கப்படுறது சிப்பாய். இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே ஒரு அபாயகரமான நிலைக்கு பிளாக் தள்ளப்படுகின்றது. இந்த வெட்ட போகின்றது. இப்போ ரூக் வெட்டும் அல்லது பிஷப் வெட்டும். எனவே இதை தடுக்க வேண்டுமா இருந்தால் நைட்டை இங்கே நகர்த்தலாம். அது நைட் போகின்றது பின்னோக்கி. நைட் e6க்கு நகர்த்தப்படுகின்றது. இந்த சூழ்நிலை இப்போ அடுத்த ஒரு பிரில்லியண்டான மூவை மேற்கொண்டது ஒயிட் தனது மூவாக f3க்கு தன்னுடைய குயினை நகர்த்துகின்றது. இப்பொழுது 2 இலக்குகள் காணப்படுகின்றன. ஒன்று நைட் போக போகிறது, அது இங்கே செக்மேட் ஆக போகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது குயின் வந்து e7ல் வைக்கப்படுகின்றது. இங்கே வைக்க இப்பொழுது குயின் கிராஸ் e4க்கு வெட்டப்படுகின்றது. இந்த நைட்டானது கட் பண்ணப்படுகின்றது. டோட்டலி இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது ஒரு பெட்டரான பொசிஷனிலே நிற்கின்றது. ஓகே, பாருங்கள். அடுத்த 4வது ரிக்குக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக 4வது செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். பாருங்கள். முதலாவது நகர்வு வந்து e4. நான் இந்த மூக்களை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். எனவே இப்பொழுது அந்த மூக்களை வேகமாக சொல்லுகிறேன். இதை கவனமாக பாருங்கள். e5, knight f3, knight c6, bishop c4, bishop c5, castling, knight f6, d4, bishop cross d4. அடுத்ததாக knight cross d4, bishop g5 and h6. இப்பொழுது பின்னோக்கி தள்ளப்படுகின்றது h4க்கு பிஷப். இதால் சிப்பாய் இங்கே தள்ள. இப்பொழுது இந்த சிப்பாய் இங்கே போகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது அடுத்த வேரியேஷனை கவனமாக பாருங்கள். இந்த சிப்பாயை வெட்டுவதாக இருந்தால் இது நடக்கும் என்பதை பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம், பைட்டினுடைய ஆட்டமாக காணப்படும். இதை கவனமாக பாருங்கள். இப்பொழுது இந்த சிப்பாயினால் இது வெட்டப்படுகிறது. வெட்டை இப்போ மிஸ்டேக்கானமோ இதற்காக ரூக் வெட்டுகின்றது. ரூக் வெட்டை நடக்கிறது என்றால் இங்கே பாருங்கள். இந்த சூழ்நிலையிலே இங்கே இதை வெட்டுவாராக இருந்தால், ரூக்கை வெட்டுவாராக இருந்தால் ஒரு அழகான ஒரு வெற்றியை ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ரூக் நைட் கட் பண்ணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் இப்போ டபுள் பின் காணப்படுறது. இங்கே பாருங்கள், அற்புதமான ஆட்டம். இந்த லைனில் இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது. அடுத்த குயினும் இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு அற்புதமான ஆட்டமாக இருக்கும் ஒயிட்டுக்கு. ஒயிட் அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். ரூக் g8 பிளாக்கினுடைய நகர்வு இது இங்கே நகர்த்தப்படுவது வைப்போம். பெக்க இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் பிஷப் கிராஸ் f6. இப்பொழுது குயின் போக போகின்றது. அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது குயின் e5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இது வந்து ஒரு பிளண்டர். இப்பொழுது அடுத்ததாக அடிவிழுது செக் பாருங்கள். குயினால் e5 கொண்ட செக் அடிக்க. இப்பொழுது கிங்கை நகர்த்த வேண்டும். கிங் போகின்றார். கிங் போகிறது f8க்கு போகின்றது. இங்கே போக பியூட்டிஃபுல் குயின் கைப்பற்றப்படுறது. பிஷப் கிராஸ் d8. இங்கே கட் பண்ண அடுத்ததாக ரூக் g7க்கு நகர்த்தப்படுகின்றது. இதுதான் செய்ய முடியும். ஓகே, இப்பொழுது d7 பிஷப் f6 மீண்டும் விலக்கு வைக்கப்படுறது ரூக். அடுத்ததாக கிங் போகிறது g8. எதுவும் செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது பிஷப் கிராஸ் g7. ஓகே, இப்பொழுது அடைபட்டு விட்டது கிங், பிளாக்கினுடைய கிங். அடுத்ததாக கவனமாக பாருங்கள். d5 பிஷப் விலக்கு வைக்கப்படுறது. அடுத்ததாக பிஷப் கிராஸ் h6. இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு செக்மேட் இடம் வரப்போகுது பாருங்கள். d cross c4. இது பிளண்டர். அடுத்த குயின் g7 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். இது ஒரு அற்புதமான ஒரு செஸ் ரிக்ஸ், 4வது இறுதியான இந்த செஸ் ரிக்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட்.